நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணம் கொண்டவர்கள் தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க. ஆனால் இப்படி நல்ல குணம் வச்சுருக்கனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக மிக கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய தன்மை தான் இந்த 2026 காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பிடிச்ச மாதிரி வீடு வாங்குவாங்க, இவங்க பிடிச்ச மாதிரி வீடோடைய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வாங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய வீட்டுக்கு போகிறது, புதிய வீடை வாங்குவது சிறப்பான தன்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு உங்களுடைய செயல்பாடை மட்டும் நீங்கள் செயல்படுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்த நம்ம நேயர்கள் அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல நபர்களுக்கு ஆசானாக விளங்கக்கூடியவர். கண்டிப்பாக பல பேருக்கு இந்த ராசிக்காரங்க வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து எல்லா விஷயமாகவும் ரொம்ப ஆசானாக விளங்கக்கூடியவங்க சார் அவங்க. ஸோ இவங்களுக்கு, அதாவது தனுசு ராசி, ஸோ இவங்களுக்கு வர 2026 ஆங்கில புத்தாண்டு எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது தனுசு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம முன்னேறதை விட நம்மளுடைய மாணவர்கள், நம்முடன் இருப்பவர்கள் முன்னேறணுங்கிற ஒரு பண்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய குருநாதர்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம், நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து செஞ்சுருக்காங்களா? தன்னுடைய வேலையாக பார்த்தாலுமே சில மாணவர்கள் மேலே அதிக அக்கறை செலுத்துவாங்க. இந்த மாணவன் வெற்றி பெற்றால் போதும், அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இயல்பான குணம், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத குணம்னா நம்முடைய ஆசிரியர்கள் தான் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுமே கிட்டத்தட்ட எந்த ஒரு பிரதிபலனும் யாரையும் எதிர்பார்த்து சார்ந்து இருக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணம் கொண்டவர் தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க. ஆனால் இப்படி நல்ல குணம் வச்சிருக்கிறனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக மிக நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்மறையான விஷயங்கள், வேலையில், தொழிலில், உறவுகளிடம் நிறையா ஒரு ஆப்போசிட்டான செயல்பாடுகளை இவங்க வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய தன்மை தான் இந்த 2026 ஆரம்பத்திலேருந்தே இருக்க போது. இவங்களுக்கான மதிப்பு கிடைக்கும், இவங்களுக்கான மரியாதை கிடைக்கும், இவங்களுக்கான வேலை கிடைக்கும் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், அதே மாதிரி நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சொல்லுங்கள். காதல் திருமணம் கைகூடுமா? காதல் திருமணம் கைகூடுமா? அதாவது இந்த 2026 நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நம்மளுடைய ராசியில், தனுசு ராசியில் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ 5ஆம் இடத்ததிபதியை ராசியின் அதிபதி, அதாவது நம்முடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பார்க்காரு. அப்போ காதலில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கிரகநிலை சூப்பராக இருக்குது. சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஓகே, அவர் புதிய வீடு வாங்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காராம். ஸோ இந்த 2026 எப்போ வீடு வாங்கினா நல்லதாக இருக்கும்? நல்ல கேள்வி. எப்போ வாங்கலாம் அதான் விஷயம். 2026 இவங்க சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, சொந்தமாக வீடு கட்டி பால் காய்ச்சி உள்ளே போடுவதாக இருந்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு மேலே செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுடைய 4ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ஜூன் மாதத்துக்கு மேலே தான் கடகராசிக்குள்ளே வந்த பிறகு தான் டைரெக்டாக பார்ப்பார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்குவாங்க, இவங்க பிடிச்ச மாதிரி வீடோடைய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வாங்க. ஸோ ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய வீட்டுக்கு போகிறது, புதிய வீடை வாங்குவது சிறப்பான தன்மையாக இருக்கும். உறுதியாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. நம்ம தனுசு ராசிக்கு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ம். வெளிநாடு வாய்ப்பு வருமா? அதாவது ஒரு தொழில் ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வெளிநாடு வாய்ப்பு வருமான்னு கேட்குறாங்க சார். இவங்க அந்த கேள்வி கேட்காட்டியுமே நானே அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் ஒரு இடத்துலேருந்து நிலையாக பார்ப்பதை விட வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் என்று இடமுற்றி இடம் மாறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்குது. ஸோ யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காங்களோ அவங்க தாராளமாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உறுதியாக நல்ல எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் அதே மாதிரி தனுசு ராசி மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்கும்? மாணவ மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தான் தன்னுடைய படிப்பில் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக, ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தி நல்ல மாணவன், சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு, ஆசிரியர்கிட்ட நன்மதிப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்க போது. அதே போல் நம்முடைய தனுசு ராசி மாணவர்கள் மூலமாக தாய் தந்தையர் இந்த வருடம் மகிழ்ச்சி அடையக்கூடிய செயல்பாடு. இன்னார் மகன் வெற்றி பெற்றான்னு சொல்வதை விட இந்த பையனுடைய அப்பா அம்மா தான் இவங்க சந்தோஷம் அடைகிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க போகுது. அருமையாக சொன்னீங்க சார். சார் அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னோட மனசில் பட்டது, தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் இந்த 2026 ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதாவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சிப்படக்கூடாது. இதுவும் கடந்து போகணும்னு சொல்லி மைண்டில் ஏற்றாமல் போய்கிட்டே இருக்கணும். அதே போல் கூட இருக்கவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஆசை வார்த்தை கூறுறாங்க, உங்களை மிகைப்படுத்தி பேசுகிறாங்கன்னா தயவு செய்து அதை வந்து காதலே ஏற்றிக்கிறாதீங்க. நீங்கள் உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு உங்களுடைய செயல்பாடை மட்டும் நீங்கள் செயல்படுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் பொருளாதாரம் நல்லா வருது. அதனால் முடிஞ்ச அளவு சிக்கனமாக இருந்து தேவையில்லாத விரைய செலவுகள் செய்யாமல் இவங்களுக்கு தேவையான விரை செலவு மட்டும் செஞ்சுட்டு, அதாவது சுப செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு பாதுகாப்பாக பணத்தை எடுத்து வச்சாங்கன்னா இவங்க நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க, வெற்றிகரமாக இருப்பாங்க. சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் இந்த 2026 தனுசு ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா இந்த வருடத்தோட உச்ச கட்ட வெற்றிக்கு போவாங்க சார்? நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 2026 ஆரம்பம் முதல் சதுர்த்தி திதி வரும் நாள்களில், அதாவது மாதத்தில் சதுர்த்தி திதி 2 முறை வரும். இதில் ஒரு சதுர்த்தி திதியை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நாளில் இவங்க விநாயகரை வழிபாடு செய்யணும். விநாயகரை மனசார வழிபாடு செஞ்சு இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சதுர்த்தி திதியில் பாயாசம், பொங்கல் இப்படி வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்களை நம்முடைய விநாயகர் உறுதியாக கொடுப்பார் என்பதை சொல்லலாம். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வர ஆங்கில புத்தாண்டு அவங்க வாழ்க்கையில் புதிய ஒளி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். நன்றி. அதாவது இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12 ராசி நேயர்களுக்குமே 2ஆம் இடத்தை குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார். ஒரு ராசிக்கு கூட விடப்போற கிடையாது. 2-11 பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. 2-11 தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம். அந்த பாவகத்தை யார் பார்க்க போறாரு? குரு என்ற தனகாரனே பார்க்காரு. அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதே போல தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும். ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட் கூடுனதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த 2026ங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். யாரெல்லாம் பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை, முடிஞ்ச அளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும். அப்போ தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம். அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும்? பேசாமல் இருந்தணும். இது யாருக்கு தெரிய போகுது? இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா? நம்ம சகோதரியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா? ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை, ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்தி மாணவ செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம்
அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போயோட நிப்பாட்டிக்கணும். இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க. அவங்க தண்டிக்கப்படுவார்கள். உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பெண்களும் தைரியமாக இருக்கலாம். எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிக்ளராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம். அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமோ அவங்களுடைய வாழ்க்கையோ எந்த விதத்திலும் பாதிப்படையாது. உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த 2026 பார்க்க போகிறோம். அதே போல் இந்த 2026 இன்னொரு விஷயம், 2026 வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்போகுது. பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ விலை கூடினாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது. ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இன்னும் இந்த 2026 27 கடந்த பிறகு முயற்சி எடுங்க. ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம். அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம். நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2026 நீங்கள் சொன்னது அனைத்தையும் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க நம்புகிறோம் சார். நன்றி சார். நன்றி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த 2026 ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை கேட்டுக்கலாமா, அதை கேட்டுக்கலாமா, நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.